தமிழ் பேசக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் ஆண்கள் அதிகமாக இருக்கக்கூடிய 5 நகரங்களை பற்றி பார்க்க போறோம். தமிழ்நாட்டில் வளர்ச்சியில முதன்மை இடத்தில் இருக்கக்கூடிய நகரங்கள் கூட தற்சமயம் ஆண்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நகரங்களா மாறிட்டு இருக்கு. ஆண்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நகரங்களை இதில் பார்த்துடலாம். நீங்க எந்த நகரத்தை சேர்ந்தவங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க ஓட்டும் போது ரோட்டை மட்டும் பார்த்துட்டு ஓட்டுவீங்க. நாங்க அப்படி சுத்தி இருக்கிற உலகத்தையும் பார்த்துட்டு ஓட்டுவோம். எங்க மொத்த டிராவலே ஒரு டெஸ்டினேஷன் தான். தமிழ்நாட்டில் ஆண்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நகரங்கள்ல திருப்பூர் 5வது இடத்தை இடம் பிடிச்சிருக்கு. திருப்பூர்ல 2024 கணக்கெடுப்பின்படி ஆண்கள் எவ்வளோ பெண்கள் எவ்வளோ அப்படின்றத பார்த்தரலாம். திருப்பூர்ல 2024 கணக்கெடுப்பின்படி மொத்த மக்கள் தொகை 28,75,948 பேர் இருக்கிறதா சொல்லப்படுது. இதுல ஆண்களை மட்டும் பொறுத்தளவுக்கு 14,45,669 பேர் ஆண்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. இதுல பெண்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது 14,30,279 பேர் இருக்கிறதா சொல்லப்படுது. உங்களுக்கு இன்னும் ஈஸியா சொல்லணும் அப்படின்னா 1000 ஆண்கள் இருக்கக்கூடிய இடத்துல பெண்களை பொறுத்தளவுக்கு 955 பேர் இருக்கிறதா சொல்லப்படுது. இதுல சிட்டிக்குள்ளார மட்டும் எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது 6,29,000 பேர் சிட்டிக்குள்ளார மட்டுமே இருக்கிறதா சொல்லப்படுது, ஆண்கள் மட்டும். தமிழ்நாட்டின் குட்டி ஜப்பானா இருக்கக்கூடிய திருப்பூர்ல ஆண்கள் அதிகமா இருக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்கன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததா இந்த பட்டியல்ல 4வது இடம் பிடிக்கிறது திருச்சி. திருச்சியை பொறுத்தளவுக்கு 2024 கணக்கெடுப்பின்படி மொத்த மக்கள் தொகை 12,45,000 பேர் அங்க இருக்கிறதா சொல்லப்படுது. இதுவரை திருச்சி ஒரு வரலாறை வச்சிருந்தது, அதாவது ஆண்கள் அதிகமா இருந்தாங்க அப்படின்ற மாதிரி. ஆனா இந்த ஆண்டு கணக்கெடுப்பின்படி பார்க்கும்போது அந்த வரலாறு அப்படியே தலைகளா மாறி இருக்கு. ஆண்களை பொறுத்தளவுக்கு 2024 கணக்கெடுப்பின்படி 5,93,000 பேர் அங்க ஆண்கள் இருக்கிறதாகவும் பெண்களை பொறுத்தளவுக்கு 6,10,000 பேர் அங்க இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அதாவது உங்களுக்கு இன்னும் ஈஸியா சொல்லணும் அப்படின்னா 1000 ஆண்கள் இருக்காங்க அப்படின்னா அதுக்கு அப்படியே தலைகளா 1025 பெண்கள் இருக்கிறதா கணக்கு சொல்லுது. இங்க திருச்சிராப்பள்ளியை பொறுத்தளவுக்கு ஆண்களை விட பெண்கள் இப்ப அதிகமா இருக்காங்க, வரலாறு மாறி இருக்கு. அடுத்ததா இந்த பட்டியல்ல 3வது இடம் பிடிக்கிறது மதுரை. மதுரையை பொறுத்தளவுக்கு இங்க இருக்கக்கூடிய மொத்த மக்கள் தொகை 14,44,000 பேர் இருக்கிறதா சொல்லப்படுது. இதுல ஆண்களை பொறுத்தளவுக்கு 7,30,327 பேரும் பெண்களை பொறுத்தளவுக்கு 7,13,849 பேரும் இருக்கிறதா சொல்லப்படுது. 2024 கணக்கெடுப்பின்படி ஆண்கள் அதிகமா இருக்காங்க. உங்களுக்கு இன்னும் ஈஸியா சொல்லணும் அப்படின்னா 1000 ஆண்கள் இருக்கக்கூடிய இடத்துல அதற்கும் குறைவாக பெண்கள் 977 பேர் இருக்கிறதா கணக்கு சொல்லுது. அடுத்ததா இந்த பட்டியல்ல 2வது இடம் பிடிக்கிறது கோயம்புத்தூர். கோயம்புத்தூரை பொறுத்தளவுக்கு 2024 கணக்கெடுப்பின்படி அங்க சராசரியா 40,11,678 பேர் வாழ்றதா சொல்லப்படுது. இதுல ஆண்களை பொறுத்தளவுக்கு 20,06,157 பேரும் பெண்களை பொறுத்தளவுக்கு 20,05,521 பேர் வாழ்றதா சொல்லப்படுது. அதாவது பெண்களை பொறுத்தளவுக்கு 100க்கு 87%, ஆண்களை பொறுத்தளவுக்கு 100க்கு 91% இருக்கிறதா கணக்கு சொல்லுது. அடுத்ததா இந்த பட்டியல்ல முதல் இடம் பிடிச்சிருக்கிறது சென்னை. சென்னையை பொறுத்தளவுக்கு 2024 கணக்கெடுப்பின்படி மொத்த மக்கள் தொகை 1,20,53,697 மக்கள் தொகை உயர்ந்திருக்கிறதா சொல்லப்படுது. இதுல ஆண்களை பொறுத்தளவுக்கு 60,32,871 பேரும் பெண்களை பொறுத்தளவுக்கு 60,20,826 பேரும் இருக்கிறதா சொல்லப்படுது. ஆண்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நகரங்களை நாம பார்த்தோம். அடுத்ததா பார்ட் 2 பெண்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நகரங்களை அடுத்து பார்க்கலாம். இது போல பல வீடியோக்களை பார்க்க மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.